compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்கு? 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுதுன்றது வேற. 2025 தொடங்கி ரொம்ப பரபரப்பா இருக்கு. இந்த மொத்த பரபரப்புக்கும் தாவேக்கா தான் காரணம் நான் நம்புறேன். ஏன்னா தாவேக்கா வருகைக்கு முன் பின்னன் தான் இந்த அரசியல் களத்தை நான் பார்க்கிறேன். கவர்ச்சியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நடிகராகவே விஜய் அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கவர்ச்சின்றது எது மேல இருக்குதுன்ற ஒரு புரிதல் ஒன்று வேணும். அறிஞர் அண்ணாவுக்கு ஓட்டு போடும்போதும் அவர் மேல ஒரு கவர்ச்சி இருக்கும். வேஷ்டிய கட்டப்பெரிய ஒருத்தன் கட்டின மாதிரி ஒரு ஷால்வை போட்டுக்கிட்டு அது வந்து அழகியல் கவர்ச்சி இல்லை, கருத்தியல் கவர்ச்சி. அதனால என் தலைவன் அந்த தலைவன் பார்க்கும் நமக்கு ஒரு சிரிப்பு வரும். விஜய் சார் ஒரு நடிகரா மட்டும் நீங்க பாக்குறதா இருந்தா 24க்கு முன்னாடி ஒரு நடிகரா மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டமோ ஒரு ஆதரவோ அவரை சார்ந்திருக்கவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளும் இல்லையே. அந்த மாற்றத்தை வந்து அந்த பொதுமக்கள் வந்து அங்கீகரிக்க. நீங்க முதல் நாள் பார்க்கும்போது FDFSக்கு போற பசங்களுக்கும் அந்த கட்சி ஈவெண்ட் நீங்க திருச்சிக்கு வர முதல் நாள் வர ஈவெண்ட் பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். அவன் ஒரு ப்ராப்பர் டெக்கோரமா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறான், துண்டு போடுறான், தலைவரை பார்க்க போறோன்னு வரான், ஒரு 15 நிமிஷம் பேசுவார்னா கூட ஒரு 8 மணி நேரம் நிக்கிறதுக்கு தயாரா வரான், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறான், எவனோ ஒருத்தன் டயர்டானா கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வச்சு ORS கொடுக்குறான். இந்த புரிதல்கள்லாம் தான் அரசியல் ஏற்படுது. இவனுக்கும் அந்த 200 ரூபா வாங்குற ஆப்ஷன் இருக்கு, இவனுக்கும் கோட்டர் கோடி பண்ணி ஓட்டு போடுற ஆப்ஷன் இருக்கு. அதை வேணான்னு சொல்லிட்டு வந்து நிக்குது இல்ல, இதுவே அரசியல். ஜல்லிக்கட்டுல நடந்த ஒரு பிரச்சனையே பல படங்களை ரெஃபரன்ஸா வச்சிருந்தார் விஜய் சார். அது பிகில் என்னால வந்து ஓப்பனா இதான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அதே போன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு துயரம் நடந்தா அதை ஒரு ரெஃபரன்ஸா வைக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அந்த தவறும் இல்லை. இதை வச்சவங்க எல்லாம் கதறுவாங்க. அஜித் அவர்கள் விஜய்க்காக இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியும் நேர்ந்துருச்சு. அவருக்கு இப்ப விஜய் வரக்கூடாதுன்னா அஜித் சாரை கொண்டாடுவாங்க. அஜித் சார் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா போயிட்டாலோ இல்ல நியூட்ரலா இருந்துட்டாலோ உடனே அவர் வேற ஸ்டேட்டுக்காரன், அவன் இது அதுன்னு சொல்லுவான். இதையும் அவரே கோட் பண்றாரு. இன்னைக்கு இப்படி பேசுறவன் நாளைக்கு என்னையை எடுத்து என்னைய வந்து வேற ஒரு காரணம் சொல்லுவான். உங்க பேச்செல்லாம் பிறந்தில்லைங்க, நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு வாங்க. ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ஆனந்த் ஜித் இருக்காரு. அண்ட் ரொம்ப நாளா தலைவனை வலை போட்டு தேடி நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஸ்டுடியோக்கு வலை வச்சிருக்கோம். வணக்கம் பிரது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். நிறைய இடங்களில் தாவேக்காவை பற்றின அவங்களோட பேச்சுக்கள், உங்களோட ஆதரவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை சார்ந்து தான் நிறைய கேள்விகளும் நான் முன்வைக்க போகிறேன். முதல் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது? தாவேக்காவில் எப்படி உங்களோட ஈடுபாடு எங்கிருந்து தொடங்குச்சு உங்களோட பயணம்? இல்லை, அடிப்படையில் எனக்கு அரசியல் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அரசியல் தான் எங்கள் அதிகாரத்தை வந்து மறுசீரமைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான நம்பிக்கை. பல கட்சிகள் மேலே, கிட்டத்தட்ட மற்ற எல்லா கட்சிகள் மேலேயும் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தாவேக்கா மேலே எனக்கு விமர்சனங்கள் பெருசாக இல்லை. ஸோ ஒரு மாற்றமாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால் தாவேக்காவை ஆதரிக்க ஆரம்பித்து அரசியல் விமர்சகர் அப்படியே தாவேக்கா ஆதரவாளராக மாற்றிட்டாங்க. ஓகே. எனக்கு தாவேக்கா மேலே பெரிய குற்றங்கள், வெறும் குற்றச்சாட்டுகள் இல்லை, ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கையாக அடுத்த தலைமுறை மக்களுடைய ஒரு அரசியலுக்கான ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் தாவேக்கா ஆதரி. இந்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இப்போ இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்குது? 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுதுன்றது வேறு. இப்போ இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? தமிழக அரசியல் களம், தமிழக அரசு கொஞ்சம் இந்த வருஷமே 2025 தொடங்கும் போதுலேருந்தே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் முந்தைய தேர்தல்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு புதுமையாக இருக்குது தமிழக அரசியலுக்கு. சில எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். பாஜக அதிமுக கூட்டணி 24 தேர்தலுக்கு வேண்டான்னு சொன்ன ஒரு கூட்டணி 25 ஆரம்பிச்சோன்னே உள்ளே போனாங்க. அப்பத்துலேருந்தே தாவேக்காவுடைய கூட்டணி அழைப்புகள் எல்லா கட்சிகள் எல்லா பக்கத்துலையும் வந்துட்டு இருக்கு. தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கே அதிமுக விட தாவேக்காவை முதல் கட்டமாக பிரதானமாக எதிர்க்குது திமுக. திமுகவோட பல செயல்பாடுகள், அது அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளாக இருக்கலாம், கட்சி தொடர்பான செயல்பாடுகளாக இருக்கலாம். திமுகக்குள்ளே பார்க்கக்கூடிய மாற்றங்கள், கூட்டணி கட்சிகளை அவங்கள அரவணைக்கிறது, கூட்டணி கட்சி அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு 2025 தொடங்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த மொத்த பரபரப்புக்கும் தாவேக்கா தான் காரணம் நான் நம்புகிறேன். ஏன்னா தாவேக்கா வருகைக்கு முன் பின்னன் தான் இந்த அரசியல் களத்தை நான் பார்க்குறேன். ஸோ முன்னெப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பு வருதுன்னா அப்போ புதுசாக வந்தவங்க தான் காரணமாக இருக்கணும். மற்ற கட்சிகளோட எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. மீன்ஸ் அவங்களோட கருத்துலேயே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நீங்கள் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆதவ் சமீபத்தில் பேசுனதாக இருக்கட்டும், விஜய் அவரோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், இந்த சைக்கிளில் வந்த விஷயங்கள், இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது உங்களோட பார்வை இப்போ தாவேக்கா மேலே எப்படி இருக்குது? இல்லை, தாவேக்கா மேலே இது எதையும் குற்றமாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த பொதுவாக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். சரி, அதாவது எனக்கு அதில் ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மொத்தத்தில் அவங்க பண்ண எல்லாமே வந்து அந்த கால சூழ்நிலைக்கு, இந்த மக்களுக்கும் இந்த மாநிலத்துக்கும் எது ஏற்றதாக இருக்கும், எது வந்து சிறந்ததாக இருக்கும்ன்ற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறதா நான் பார்க்குறேன். அதன் வெளிப்பாடாக தான் அவங்களுடைய பேச்சுகளோ செயல்பாடுகளோ முன்காலத்து செயல்பாடுகளோ இருக்கிறதா ஒரு ஜஸ்டிஃபைபிளாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். நம்ம பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறதா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த காரணம் சுயலாபமும் இல்லாமல் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன்.
அதுதான் நான் அவங்களை ஆதரிக்கிறதுக்கான காரணம். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஒரே பதில் தான் சார். இல்லை, சைக்கிளில் வந்த கலர், அதுக்கப்புறம் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சார், இப்போ ஏன் களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்றத ஒன்று கன்வே பண்ண வராரு. இப்போ இத்தனை வருஷமா நீங்களும் அதோட தானே பயணிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு தானே எல்லாரோட கேள்வியும் வரும். ஸோ திடீர்னு அந்த ஒரு எதிர்ப்பு இல்லை, சமீபத்தில் தான் அந்த எதிர்ப்பு இருக்கும் பொழுது அப்போ அங்கே ஆதரிச்சா இங்கே நீங்கள் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றது தொடர்ச்சியாக வராங்களே. இப்போ ஆதவ் அவர்கள் அதை தவிர்த்திருக்கலாமா, அந்த மேடையில் அந்த பேச்சை தவிர்த்திருக்கலாமா? இல்லைங்க, நான் சொல்றேனே, அந்த கேள்விக்கு பதில் இருக்குன்ற பட்சத்தில் ஓகே, அந்த கேள்வியை கேட்கறதுக்கு தூண்டுறது எந்த தவறும் இல்லை. இப்போ அந்த கேள்வி அவர் பேசுனதால தான் உங்களுக்கு கேட்க போறதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இந்த பேச்சுக்கள் வந்திருக்கு. விஜய் சார் வந்து கடந்த மகளிர் தினத்தில் மார்ச் 8 வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு தொடர்பாக வரும்போது ஒரு காணொலி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்பயும் சொன்னாரு, நம்ம எல்லாரும் நம்பி திமுக உட்கார வச்சோம், அந்த நம்பிக்கைக்கு வீணா போயிடுச்சு, இந்த வாட்டி நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட நான் நம்பியிருக்கேன், நான் வாக்கு செலுத்தியிருக்கேன்றது தான் அந்த டோன் சொல்லுது. இது வந்து எப்படி பார்க்குறேன்னா, நான் தமிழக அரசியல் 2024க்கு முன்பு எப்படி இருந்ததா நான் பார்க்குறேன்னா, நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் எண்ட் ஆஃப் த டே இருந்தது. ஒன்று அஇஅதிமுக, இன்னொன்று திமுக. இதில் தப்பும்போது அதுலேயும், அதில் தப்பு நடக்கும்போது இதுலேயும் நம்ம வந்து மாறி மாறி ஓட்டு செலுத்திக்கிட்டே இருக்கோம். இது நம்ம எல்லாருடைய, நம்ம அப்பா அம்மா தாய் மாமா தாத்தா காலத்திலேருந்து இது நம்மளுடைய தலை விதியாக நான் பார்க்குறேன். அதுக்காக தமிழகத்தில் மாற்று சக்திகளே வரலையான்னு கேட்டால் வந்தாங்க. ஆனால் அந்த மாற்று சக்திகள் எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து இங்கே சோபிக்க முடியாமல் திமுக அதிமுக கேம்புக்குள்ளேயே போகிற நிலைமை வந்துருச்சு. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் இஸ் மக்கள் நீதி மையம். அப்போ அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு ஒரு கன்விக்ஷனோட இது வரைக்கும் இருந்தவங்க மேலே இருக்க ஃப்ளாஸ் இல்லாத ஒரு தலைவனை வரும்போது வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்றது நம்பிக்கை. கவர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு நடிகராகவே விஜய் அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்கு தலைவனாக பார்க்க போகிறாங்க, அவங்களோட கொள்கைகள் எப்போ அவங்களுக்கு தெரிய போகுது, அவரை பின் தொடர்றவங்களுக்கு என்னைக்கு அந்த கொள்கைகள் தெரிய போகுது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. இன்னும் அந்த கூட்டத்துக்கு இன்னும் கொள்கை தெரியாத ஒரு கூட்டமாகவே இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி இருக்கு? இல்லை, அந்த கவர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கவர்ச்சி இருக்குங்க. நான் கவர்ச்சி இருக்கக்கூடாது தவறு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் கவர்ச்சின்றது எது மேலே இருக்குதுன்ற ஒரு புரிதல் ஒன்று வேணும். அறிஞர் அண்ணாவுக்கு ஓட்டு போடும்போதும் அவர் மேலே ஒரு கவர்ச்சி இருந்துச்சு. முக்கா வேஷ்டியை கட்டத்தை ஒருத்தன் கட்டின மாதிரி ஒரு ஷால்வை போட்டுக்கிட்டு வாயில் வந்து வெத்தலை மண்டுக்கிட்டு தான் இருந்தார். அது வந்து அழகியல் கவர்ச்சி இல்லை, கருத்தியல் கவர்ச்சி. வந்தாண்டா என் தலைவன், அந்த தலைவனை பார்க்க நமக்கு ஒரு சிரிப்பு வரும், நமக்கு உள்ள ஒன்று பண்ணும். அந்த கவர்ச்சி ஒரு தலைவன் மேலே எல்லாருக்கும் இருக்கும். அது அமையாதான்றது தான் இங்கே பல தலைவர்களுடைய ஆசையே. அதுக்காக தான் வந்து வயசான காலத்துலையும் விக் வச்சுக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், டிசைனாக வந்து கலர் கலராக பேனர் அடிக்கிறோம். இது எதுக்குன்னா, நான் ஒருத்தனை சொன்னனா பார்க்குறேனே, அவன் என்ன தலைவனாக பார்த்துட மாட்டானா, இந்த தலைவனை ரசிச்சிட மாட்டானான்ற ஒரு தேவை தான். ஸோ கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சி வந்து அந்த தலைவருக்கு எங்கேருந்து வருதுன்றது முதல் கேள்வி. விஜய் சாரை ஒரு நடிகராக மட்டும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 24க்கு முன்னாடி அவர் நடிகராக மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டமோ ஒரு ஆதரவோ அவரை சார்ந்திருக்கவங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளும் இல்லையே. அன்னைக்கு இந்த ரக்கஸ் இல்லை. அவர் தலைவராக ஒரு பரிணாம வளர்ச்சி எடுக்க முயற்சிக்கிறாரு. அவர் ஆயிட்டாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரியல, அதை மக்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன், அந்த தேர்தல் முடிவு சொல்லும். அந்த மாற்றத்தை வந்து அந்த பொதுமக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. நீ ஏதோ ஒன்று பண்ண எங்களுக்காக ட்ரை பண்ணுற, அட்லீஸ்ட் நீ ஒன்றத்தை விட்டுட்டு வரணுங்க, நாங்கள் நம்புகிறோம். அதோட ஆதரவாக தான் நாங்கள் உங்கள் பின்னாடி வரோம், உங்களை நம்புகிறோம், உங்களை பார்க்கறதுக்கே வரோம். ஏன்னா அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், படங்கள் இருக்குது, வரப்போகுது படம். அதை தாண்டி அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க மக்கள். நம்ம மக்களோட இந்த ஜனநாயக மனசாட்சி, பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் கன்சைன்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து இந்த தலைவரை தலைவராக அங்கீகரிக்கிறாங்கன்றதோட வெளிப்பாடு தான் இந்த செயல்பாடு, இந்த கிரவுண்டில் கிரியேட் ஆகக்கூடிய ரக்கஸ். அப்போ அவரை தலைவராக பார்க்குறாங்க. தலைவராக எப்படி ஒருத்தரை பார்க்கணும், எதுக்காக பார்க்கணுன்ற பேராமீட்டர்ஸ் மக்கள் கையில் இருக்குது. சரி, நீங்கள் கருத்தியலுக்காக பார்க்கலாம், சிறந்த பேச்சாளராக இருக்கிறதால பார்க்கலாம், சிறந்த செயல்பாட்டராக இருக்கிறதா பார்க்கலாம். நான் 3 பேருக்கு வேற வேறு கருத்து சொல்லுவேன். கருத்தியல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பேச்சாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், செயல்பாட்டாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்தா நாளைக்கு பவருக்கு வந்தால் இந்த மனுஷன் கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, சுயலாபத்தை தேடி வந்ததுக்கான வாய்ப்பு கம்மின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது அந்த ஃபேஸ்க்கான ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது விஜய் சார் ஸ்டாண்ட் டால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓகே, இது எல்லா கம்பேரிசன்ல இவர் தான் நம்பர் 1 தெரியுது. சரி, அப்போ இவரை நான் இதுக்காக ஃபாலோ பண்ணுறேன் போது இதே காரணத்தோட தான் அந்த 1.5 கோடி பேர் அந்த கட்சியில் என்ரோல் ஆயிருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, கொள்கையே பாட்டு மூலியமாக தான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது, கேட்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அதையுமே வந்து ஒரு கவர்ச்சியாக தான் அதை அணுக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து இன்ன வரைக்கும் மைக்க பிடிச்சி இந்த கொள்கைகள் என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் முழுமையாக சொல்லணும்னு சிலர்லாம் விமர்சனமாகவும் வைக்கிறாங்க, விரும்பவும் செய்கிறாங்க. ஸோ இதையும் ஒரு பாடலாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு கொள்கையுமே ஒரு பாடலாக தான் அந்த ரசிகர்கள் இடத்துல போக வேண்டியது, அந்த கட்டாயம் இருக்கான்னு கேட்குறேன். உதயநிதி பாட்டு போடுறீங்க. ஓகே, அவர் புகழாரம் தானே, அவரோட புகழாரம். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அது அவரோட 50 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்தந்த தலைவர்களுக்கு
ஃபேமையே பாட்டு மூலமா கொண்டு போறீங்க. ம். இந்த மனுஷன் பாட்டு மூலமா கொள்கையை கொண்டு போறாரு. ஓகே. நீங்க பாட்டு தப்புன்னு சொன்னீங்கன்னா 2000 வருஷ சங்க இலக்கியமே தப்பு. நம்ம இங்க இருந்த வீரத்தையும் காதலையும் புறநானூறுல தானே பேசணும். சரி. இங்க இருக்கிற தலைவர்களுடைய காதலையோ வளர்ச்சியோ வீரத்தையோ வெற்றியோ வீர மரணத்தையோ பாடல்ல பேசணும் அம்சங்க. 2000 வருஷம் இலக்கிய கொண்ட நம்மளுடைய வரலாறு பாடல்ல பேசுறது தவறுன்னு நீங்க சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன கன்வே பண்றாங்கன்னு பாருங்க. பாடல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்த பாட்டை இன்னைக்கு கொள்கையா மாறுது. அப்போ ஒரு மீடியம் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கும்போது அந்த மீடியமை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்க கையில இந்த ஊடகம் இருக்கு, இந்த இன்டர்வியூ எடுக்கிற ஸ்பேஸ் இருக்கு, இதுல நீங்க தப்பான ஒரு விஷயத்தையும் எடுக்கலாம், மக்களுக்கு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். மீடியம் தப்பாகாது, கொண்டு போற கருத்து தான் சரியா இருக்கணும். அதை தான் அவர் செய்யறாரு. அந்த கூட்டத்துக்கு இப்படிதான் கன்வே பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மீடியத்தை அவர் சிறப்பா செயல்படுத்திக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கொள்கை வந்து அங்க இல்லைன்னு நீங்க கொள்கை வந்து பாட்டு வழியா தான் போகணுமா, பாட்டு வழியா தான் புரியணுமான்றீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6.5 கோடி வாக்காளர்களும் அரசியல் வயப்பட்டுருவாங்க. 6.5 கோடி பேரும் ஒரு கொள்கை முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னீங்கன்னா சரித்திரத்தில் எப்பயாவது அப்படி இருந்துச்சான்னு திரும்பி பாருங்க. நம்மளுடைய டெமோக்ரஸி, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பியூரோக்ராட்ஸ் வச்சுருக்கோம், அந்த சட்டத்தில் ஏதாவது தப்பு வந்துன்னா கேள்வி கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கு ஜுடிஷியரி வச்சுருக்கோம், வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்கட்சியாக இருந்து வேலை செய்கிறதுக்கு ஊடகங்கள் வச்சுருக்கோம், அந்த சட்டத்தை சிறந்த முறையில் இடத்துக்கு நம்ம லெஜிஸ்லேச்சர்னு ஒருத்தவங்க ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோம். ஆனால் இந்த எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த எல்லாத்தையும் ஒரு இடத்துல பிடிச்சி அதை செயல்படுத்தி மேற்பார்வை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒருத்தரை நியமிக்கிறோம். அவன் யாராக இருக்கணும்னா இந்த மக்களோட மனதை வென்றவனாக இருக்கணும். ஏன்னா இங்கே வேலை செய்கிறதுக்குலாம் ஆள் போட்டுடலாம். இந்த ஆப்ஷன் படிச்சுட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வரணும், டிஎன்பிசி கிளியர் பண்ணிட்டு வரணும், இவ்வளோ ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும், நம்ம கிளியர் பண்ணிடலாம். மக்கள் மனித படிக்கிறதுக்கு எந்த கிரைட்டீரியா வைக்கல இந்த டெமோக்ரஸி. ஒரே கிரைட்டீரியா, மக்கள் மனதை வென்ற ஒரு தலைவன், ஹீ இஸ் த பாஸ், பொலிட்டிக்கல் பாஸ். ஓகே. அந்த தலைவனை ஏன் இப்படி செட் பண்ணியிருக்காங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன், நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ்னா, அந்த தலைவனுடைய சிந்தனை வந்து மற்ற எல்லாரும் இங்கேருந்து யோசிக்கிட்டோம், தலைவன் மட்டும் இங்கேருந்து யோசிக்கிட்டோம். அவன் மக்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுத்தா நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 2 தலைமுறை கழிச்சு எப்படி இருப்பாங்கன்றதை அவன் ஃபோர்ஸி பண்ணணும். இங்கேருந்து அதை யோசிச்சு, காமராஜர் என் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும், அதுக்கு என்ன பண்ணணும் மட்டும் நீ எழுதிட்டோன்னு சொன்னார். சோறு போடணுன்ற அந்த வயிற்று பசியை போக்கணும்னு புரிதல் இருக்குல்ல, சொத்தை போட்டு அவன் படிக்க வந்துடுவான், இந்த தலைமுறை நான் கையை பிடிச்சி மேலே ஏற்றிடும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அது தலைவனுக்கு போதும். ஓகே. பாலிசி ஃபார்ம் பண்ணுறது, ஃபினான்ஸை கோட் பண்ணுறது, காசு மத்திய அரசில் போராடி வாங்குவியோ கடன் பட்டு வாங்குவியோ, நீ வந்து ஒரு பிஎஸ்சி ஆரம்பிச்சு வாங்குவோன்றது கலெக்டரோட வேலை, செக்ரட்டரியோட வேலை. நீ பண்ணு, அதை லஞ்சம் வாங்காமல் மேற்பார்வை பார்த்து ஒரு முடுக்குனா வேலை நடந்துடும். ஸோ தலைவன்ற மனசாட்சி இருந்தால் போதும், அந்த தலைவனுக்கு கொள்கை பிடிப்பும் தெளிவு இருந்தால் போதும். தாவேக்கால கொள்கை இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த கட்சிக்கு கொள்கை இல்லைனா கூட இன்னைக்கு இருக்கிற இதே நிலைமையில் இருக்கும். விஜய் சார் தான் முகம், விஜய் சார் தான் தலைவர். நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் எந்த ஸ்டேட் பார்ட்டி வேணால் எடுத்து பார்க்கலாம். பவன் கல்யாணுக்கு என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா பவன் கல்யாண் தான் கொள்கை. சரி. ஆனால் விஜய் சார் அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கல. அவர் வரும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 5 கொள்கை வழிகாட்டிகளை கொண்டு வரேன், அவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், சில முரண்பாடுகள் இருக்குது, ஆனால் நான் இதை நோக்கி போகிறேன். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேப்பரில் எழுதுகிறோம், எப்படி வேணால் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம பேப்பர் நம்ம பேனா. ஆனால் இந்த வரிசையில் தான் எழுதணுன்றதை இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம போடுற ஒரு மார்ஜின் தான் வந்து தலைவர்கள் கொள்கைகள். இதை தாண்டி போயிடக்கூடாது, இந்த பாதிக்கப்பட்டவன் இதுக்கு மேலே பாதிச்சிடக்கூடாது, இவன் இதுக்கு மேலே சொத்து சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி வரையறைகளை கொடுக்கறது தான் கொள்கை, அந்த கொள்கை வழிகாட்டிகள். அதை முதல்ல அந்த தலைவன் புரிஞ்சுக்கிட்டான், கொண்டு போயும் சேர்க்க ட்ரை பண்ணுறான். என்னென்னா, என் காலத்துக்கு கரிஷ்மா வேலை செஞ்சாலும் என்னை தாண்டி 100 ஆண்டு இந்த கட்சியை பயணிக்கணும், அந்த கட்சி ஒரு கொள்கை வழிகாட்டியோட ஒரு கொள்கை ரீதியால் பயணிக்கணும். அன்னைக்கும் நம்ம சமூக நீதியை பேசணும்னு பெரியார் கோட் பண்றாரு. ஒரு மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துடக்கூடாது, ஒரு கரப்ஷன் வந்துடக்கூடாதுன்னு காமராஜரை கோட் பண்றாரு. ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து வேலை செய்வான் அந்த கட்சியில, அந்த மக்களுக்காக போவான், அவனுக்கு அதெல்லாம் வந்து ரிமைண்டர். பெரியாரை சொல்லியிருக்காரு, ஏன் காமராஜரை சொன்னாரு, அண்ணா கிட்ட இருந்து எதை கோட் பண்ணாரு, அம்பேத்கர் கிட்ட இருந்து எதை கோட் பண்ணாருன்னு சொல்லும்போது இது புரிதலுக்காக. அந்த தலைவனுக்கு இன்னைக்கு அந்த புரிதல் இருக்கு, 2 வருஷத்துல கொண்டு வந்துருவார். நீங்க முதல் நாள் பார்க்கும்போது FDFSக்கு போற பசங்களுக்கும் அந்த கட்சி ஈவெண்ட்டு நீங்கள் திருச்சிக்கு வர முதல் நாள் வர ஈவெண்ட் பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். அவன் ஒரு ப்ராப்பர் டெக்கோரமாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறான், துண்டு போடுறான், தலைவரை பார்க்க போகிறோன்னு வரான், ஒரு 15 நிமிஷம் பேசுவார்னா கூட ஒரு 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு தயாராக வரான். அந்த இடத்துல அவனே அவனை கவர்ன் பண்ணிக்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறான், எவனோ ஒருத்தன் டயர்டானா கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வச்சு ஓஆர்எஸ் கொடுக்குறான். இந்த புரிதல்கள்லாம் தான் அரசியல் வயப்படுவது. இது எல்லாத்தையும் தாண்டின அரசியல் வயப்படுவதுன்றான். என்னன்னா, இவனுக்கு ஓட்டு போட்டால் தலையெழுத்து மாற ஒரு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு புரிதல் இருக்கு பாருங்க. இவனுக்கும் அந்த 200 ரூபா வாங்குற ஆப்ஷன் இருக்கு, இவனுக்கும் கோட்டர் கோழி பண்ணி ஓட்டு போடுற ஆப்ஷன் இருக்கு. அதை வேணான்னு சொல்லிட்டு வந்து நிக்குது இல்ல, இதுவே அரசியல் வயம். கண்டிப்பா. ஸோ இந்த அரசியல் வயத்தை அவர் ஏற்படுத்துறாரு. நீங்க கேட்குற எல்லாமே நடக்கும். ஒரே நாளில் நீங்க வந்து யூ கேனாட் பில்ட் ரோம் இன் அ டே. கோபுரங்கள் ஒரு நாளில் எழும்புவதில்லை. அந்த அஸ்திவாரம் போடுறாங்களே,
அதை தான் நான் வாய்ப்பை பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல அதை நம்ம பலப்படுத்த வேண்டிய தேவையை நான் பார்க்குறேன். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். இங்கே அவ்வளோதான். நீங்கள் முதல் கேட்டதுக்கு நான் இந்த கடைசி கேள்விக்கு ஒரே பதில் தான். சிறப்பு. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் நம்மளும் நிறைய களத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விஜய் அவர்கள் மேலே பெரிய வெறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வருத்தம் கூட இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். ஆனால் அதை தாண்டி இப்போ இவ்வளோ நாட்கள் எடுத்துருச்சு, விஜய் ஏன் இன்னும் களத்தில் வந்து சந்திச்சிருக்கணும், இன்னும் வந்திருக்கணும், நிறைய பேரோட பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குன்றத அது அப்படியே எல்லாம் மறந்துட்டாங்களா, இல்லை மறைக்கிறாங்களா, என்ன நடக்குது, விஜய் வரலன்னு அந்த ஒரு குற்றம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. மீண்டும் பரப்புரை பிரச்சாரமாக இருக்கட்டும், மற்ற மேற்படி விஷயங்களாக இருக்கட்டும், சமீபத்தில் கொடுத்த அறிக்கை கூட இன்னும் அறிக்கை அரசியல், அப்புறம் ஈசிஆரில் வைக்கும் பொழுது வந்து ஒரு சொகுசு ஹோட்டலில் ஒரு அரசியல், ஏன் இது அதுலேருந்து நம்ம எப்போ வெளியே வருவோன்றது ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை, எனக்கு என்னென்னா அது ஒரு வருத்தம் தான். நான் தமிழக அரசியலை வந்து ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆள், நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். நம்ம மற்ற மாநிலங்கள்லையோ ஏன் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ண கூட நம்ம அரசியல் வந்து ஒரு தார்மீகம் இருக்கும். சில விஷயங்களை தொட மாட்டாங்க, சில பேரை காயப்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மாண்பு போயிடுச்சோன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. எப்படி நான் கேட்குறேன்னா, இந்த கரூர் துயரத்தில் அனுதாபத்தை திருடிக்கிறதுக்கு ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்க. அந்த இடத்துல அது ஒரு ஆக்சிடென்ட்ன்றதை தாண்டி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இன்னையோட அந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறீங்க. ஒரு அன்டெமோக்ராட்டிக்கா இல்லாட்டி வந்து ஒரு ஆர்பிட்ரரியாக வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேனலையோ இல்லை ஒரு வெர்டிக்டோ ஒரு கேஸோ அந்த மாதிரி வரும்போது இது எல்லாத்தையும் கண்டெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் தோல்வி அடையுது சுப்ரீம் கோர்ட்லன்னும் போது இந்த இடத்துல என்னமோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த தாவேக்கா கிரியேட் பண்ண அந்த கிரவுண்ட் லெவல் ரக்கஸ், இந்த மக்கள் எழுச்சி வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இதை ஜனநாயகபூர்வமாக எதிர்கொள்ளாம அந்த துயரத்துக்கு யார் காரணம்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டாகவே இருந்தால் கூட அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது வந்து ஒரு பெரிய அவதூறாக, ஒரு அநாகரிகமாக நான் பார்க்குறேன். சரி, அதோட நீட்சியாக தான் இதை பார்க்குறேன். இதுக்கான சேவை நீங்களே சொல்கிறீங்க, மக்கள் வந்து அவரை புரிஞ்சுக்கிறாங்க, அவரை வந்து பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் வருத்தமாக இருந்தால் அதை கட்சி புரிஞ்சிக்குது. அந்த கட்சியோட நிலைப்பாடாக நான் இன்னைக்கு என்ன பார்க்குறேன்னா, அவன் வருத்தப்படுறதுலையோ கோவப்படுறதுலையோ நியாயம் இருக்குது, தார்மீகம் இருக்குது. இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு தான் இருந்தது, ஆனால் அந்த கட்சிக்கான விஷன் அண்ட் மிஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல. இந்த மாதிரி வருத்தப்பட்ட ஒரு தந்தை, ஒரு குழந்தையின் மரணத்தில் வருத்தப்பட்ட ஒரு தந்தை, அவர் வந்து சரி அது ஒரு ஆக்சிடென்ட் தான், இந்த கட்சியால் இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு, இந்த மக்களுக்கு நல்லதுன்னும் போது என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுதுன்ற ஒரு நிலைமைக்கு போகணும். அதை நோக்கி இந்த கட்சி பயணிக்கணும், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி பயணிக்கணும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இதை விட ஒரு கோல் என்ன செட் ஆகிட முடியும்? அதை நோக்கி அவங்க போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இன்னமும் அந்த இடத்துல அவதூறு பரப்பலாமா முடிஞ்சு அதை அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, கடந்து வராங்க. அந்த காயத்துலேருந்து நம்ம எல்லாரும் ஹீலாவை ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதை இன்னும் நோண்டி 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 காயத்தை மட்டும் லைவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அது என்ன சிபிஐ கையில் அது இருக்கு. அதையும் மீறி விஜய் அவர்களுமே சேர்ந்து நான் சொல்றேன், ஏன்னா நம்ம முடங்கிருச்சா கட்சி அப்படின்றாங்கல்ல. ஏன்னா இப்போ அவர் வந்து இன்னும் அவங்களை சந்திக்கல. சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி நாட்கள் வரைக்கும் 40 நாள் கழிச்சு தான் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அது வரைக்கும் கட்சி முடங்கிருச்சு, அவ்வளோதான் கட்சி, விஜய் அவ்வளோதான் உட்காந்துட்டார், பயந்துட்டார்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்போ 40ஆவது நாள் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதை தாண்டியும் அவர் இன்னும் வெளியே வராதனால இந்த விமர்சனம் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம காமனாக எல்லாரும் கேட்கக்கூடியதான். பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்க, அது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அது நடக்கலை. அப்போ முடங்கி தான் கிடக்குதோ, அவங்க கையில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இல்லை. அந்த கட்சி வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில், நம்ம எதிர்பார்க்குற அவசரத்தில் செஞ்சு நான் பார்க்கல. இந்த 24லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பயணம் அப்படி தான் இருக்குது. 21க்கு அப்புறமே அந்த கட்சி ஆரம்பிச்சது நாளோ இல்லை அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விளக்கம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அந்த தலைவன் இந்த வழியில் இந்த கட்சி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி இதை கொண்டு போய் இந்த இடத்துல வீழ்த்தணும், இவங்களை வீழ்த்தணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது அவருடைய ஃப்ரீ வில்லுன்னு நான் விட்டுறேன். ஆன் த அதர் ஹேண்ட் இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் வந்து மக்களை போய் சந்திக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு அந்த இடத்துல நடந்தது ஒரு பெரும் ஆக்சிடென்ட் தானா, அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு சதி இருக்கான்ற தெளிவு வரல. இந்த மாதிரி ஒன்று நடக்க முடியும்னா அந்த சதின்னு ஒன்று இருக்குமே, ஆனால் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாரே, ஆனால் அவங்க இன்னும் என்ன செய்யவும் துணிய மாட்டாங்கன்ற ஒரு அச்சம் அந்த தலைவனுக்கு இருக்கலாம் இல்லையா? ஸோ தன்னோட நம்பி வர்றவங்களுடைய பாதுகாப்பு பிரதானமாக பார்க்குற ஒருத்தர் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. மக்களை சந்திக்கணுமா, நான் பர்சனலாக சந்திக்கிறேன், அந்த மக்களுக்கான ஆறுதல் என்னால் என்ன முடியுமோ நான் அதை பண்ணுறேன். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோட் ஷோலாம் கிடையாது. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மக்களை பொதுக்கூட்டங்கள் வச்சு அந்த இடத்துக்கு ப்ராப்பராக அனலைஸ். இந்த கட்சி ஒரு புதிய கட்சின்னு சொல்கிறேன்னா அந்த கட்சிக்கான கட்டமைப்பு முழுமை அடையலைன்றது ஒரு ரொம்ப ஆப்வியஸான விஷயம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். அப்போ அது அவசர காலத்தில் ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம். நான் இந்த மாதிரி தாவேக்காவை ஆதரவாக இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு ஒரு செக்யூரிட்டி பேனல் ஒன்று போடுவோம். அவங்களுக்கு கீழே வந்து நம்ம வந்து கட்சியோட இளைஞர் அணியோ இல்லை தொண்டர் அணியோ, பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக மகளிர் அணியோ, இவங்களை வச்சு அந்த பாதுகாப்பு கிரியேட் பண்ணுறது, அந்த அரண் எப்படி செட் பண்ணுறதுன்ற எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். இந்த எல்லாத்துக்கும் இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்டில் செப்டம்பர் 19 கேட்டாங்க தாவேக்கா, எங்களுக்கு ஒரு எஸ்ஓபி காமனாக எல்லாருக்கும் கொடுங்கன்னு, கொடுக்கல. செப்டம்பர் 27 துயரத்துக்கு அப்புறமா அக்டோபர் 3 ஒருத்தர் பிஏஎல் போட்டாங்க, அதுக்கும் இன்னும் எஸ்ஓபி கேட்குறாங்க, கொடுக்கல.
ஹைகோர்ட் எப்பதாங்க எஸ்ஓபி போடுவீங்க போட மாட்டீங்களான்னு கேட்ட பிறகு வரைவு எஸ்ஓபி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ எஸ்ஓபி கொடுத்து எப்போ மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கி போகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெர்மிஷன் கட்டணும் வச்சுக்கோங்களேன், எஸ்ஓபி பெண்டிங்னுவான். நம்ம ஒன்று எழுதி கொடுத்தோம்னா இது எஸ்ஓபியோட அல்ட்ரா வைரஸா இருக்கு, மாற்றி எழுதி கொடுங்கன்னுவான். அதான் விஜய் மக்கள்கிட்ட சந்திக்காத தடை போடுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்கங்க. ரொம்ப நேச்சுரலுங்க. ஏன்னா அவரோட வரவு வந்து இவங்களை அச்சுறுத்துதுன்னா அவர் மக்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா இது வந்து வெறுமனே ஒரு சந்திப்பால ஏற்பட்டிருக்க ஒரு தொண்டரோ இல்லை மக்களோட எழுச்சியோ இல்லை. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா மக்களுக்கும் அந்த தலைவனுக்கும், அது நேச்சுரலாக நடக்குது. இவங்களுக்கு ஏன் மக்கள் வந்து ஆர்கானிக்கா வராங்க, ஏன் காசு வாங்க மாட்டாங்க, இவங்க ஏன் காசு கொடுத்து கூப்பிடல, இந்த தலைவனை ஏன் நம்புறாங்க, ஒரு துயரத்துல ஏன் அவருக்கு துணை நிற்கிறாங்க, இது புரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஊர்ல ரோட் ஷோ நடத்தணும்னு ஆசைப்பட்டோம்னா பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்க பெண்களை 200 ரூபா கொடுத்து கவர்மெண்ட் பஸ்ல கொண்டு வந்து கூட்டத்தை நடத்துறவங்களுக்கு இது புரியாது. சரி, உங்களுக்கு புரியலன்றதுக்காக அது இல்லைன்னு ஆயிடாது. அதனால நீங்க பேசலனா கூட அவங்க நீங்க சந்திக்கவே விடலனா கூட இந்த மக்களுக்கான எழுச்சி. இன்னைக்கு நான் உங்களே கேட்குறேன், இந்த 2 வருஷத்துல என்ன பெரிய ஈவெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. இந்த கட்சியோட வாக்கு ஆல்ரெடி 25% வந்து நிக்குதுன்றாங்க எல்லாரும். ஒத்துக்காத கட்சிக்காரங்களும் வருது 2 சர்வேல தொடர்ந்து வந்துருச்சு, அதனால ஒத்துக்க முடியாதுன்னு இதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்றாங்க. அந்த எழுச்சியை நீங்க ஏங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஏன்னா அவங்களுக்கு இது பார்த்து பழக்கம் இல்லை. ஓகே, அதனால அவங்க புரிஞ்சுக்கிற காலம் வரும், அது நடக்கும். ஆனா இந்த கட்சியின் செயல்பாடுகளை தடைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி இதுக்கப்புறம் ஒரு துயரமோ ஒரு சின்ன பிரச்சனையோ பாதிப்போ வந்துடாதவர்களுக்கு எப்படி பண்ணோன்ற ஒரு முன்னெடுப்பு அங்க இருக்கு. அது ரெண்டும் மீட் பண்ற அன்னைக்கு இதெல்லாம் சரியா செயல்படும் பாக்குறேன். அதை தாண்டி அவங்களுடைய சமூக செயல்பாடுகள் அந்த போராட்ட வழியில எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியை வந்து ஒரு முகமா இல்லாம பல்வேறு கட்டத்துல போராட்டங்கள் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல் லேர்னிங், கத்துக்கிட்டே இருக்கட்டும். மீண்டும் அவர் வரும்பொழுது அந்த கட்டமைப்பு திட்டமிடுதல் இன்னும் பயங்கரமா இருக்கு, வீரியமா இருக்கு. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. என்னால ஐ கேன் வவுச் ஃபார் தட். ஓகே, அதை நீங்க களத்துல பார்க்கும்போது நமக்கும் கரெக்ட் பேசுவோம். அப்படியே எடுத்து 2 கேள்வியோட நான் நின்று முடிச்சுக்கிறேன். முதல் கேள்வி வந்து இந்த பாடல் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனநாயகன்ல. நிறைய பேர் சொன்னாங்க அந்த இவர் பரப்புரை பிரச்சாரத்துக்கு போனதை வந்து படப்பிடிப்பாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு. அந்த போஸ்டர்ஸ் வரும் பழைய படத்தோட இது, அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது இதை ஃப்ரேம் பண்ணி இங்கே பாருங்க நம்ம சொன்னோம்ல அப்படின்னு போடும். அதை தவிர்த்திருக்கணுமா இல்லை அந்த ஃபோட்டோ தான் ரியல் ஃபோட்டோவை தான் இங்கே வந்து அப்படி காட்டியிருக்காங்களா? அது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு அவர்கிட்ட ஒன்று நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல, என் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்கிறேன். முதல் விஷயம் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அடிமுட்டாள்தனம். சரி, ஏன்னா வந்து அது அவ்வளோ கோடி ஒரு 200 கோடி போட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பற்றிலாம் நமக்கு தெரியாது. அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிற ஒரு படத்தை பட்ஜெட் ஓகே, அது வந்து ஒரு ஸ்டூடியோவில் எடுப்பாங்க, இல்லை அதுக்கு ஃபிலிம் சிட்டி இருந்தால் அங்கே எடுப்பாங்க. ஒரு சிசிடிவி கேமரா வச்சு ட்ரோனை வச்சு எடுப்பாங்களான்னு கேட்டால் கல்யாணங்களுக்கே இன்றைக்கி அதோட பெட்டர் கவரேஜ் இருக்குது. எனக்கு அது தெரியல, அதை பேசுகிற அறிவாளிகளோட விஷனுக்கு அதை விட்டுருவோம். ஆனால் அந்த இடத்துல அந்த துயரத்தை அது சந்திச்சதை விட, ஏன்னா ஜல்லிக்கட்டில் நடந்த ஒரு பிரச்சனையே பல படங்களை ரெஃபரன்ஸாக வச்சிருந்தார் விஜய் சார். அது பிகில் என்னால் வந்து ஓப்பனாக இதை தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடிச்சு. அதே போன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு துயரம் நடந்தால் அதை ஒரு ரெஃபரன்ஸாக வைக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அது தவறும் இல்லை. தவறவும் அவர் வந்து எப்படி வச்சிருப்பாருன்னு எனக்கு புரியுதுன்னா, இதை வச்சவங்க எல்லாம் கதறுவாங்க. ஸ்கெட்சு தானே, அது ஒரு ஏஐ ஸ்கெட்ச் வச்சிரு, கதறட்டும். அதே மாதிரி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டுகெதர்னஸ்ன்னு ஒன்று சொல்லி ஆவோ பையான்றாரு, தெலுங்குல ஒரு வார்த்தை வருது, மலையாளத்தில் ஒரு வார்த்தை வருது. இதுக்கு சில பேர் கதறுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், அவங்க கதறல. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா மக்களையும் அவர் வந்து அண்ணன் தம்பியா பார்க்கும்போது அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எந்த மொழி பேசுறனும் இங்கேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு வர்றவங்க வேற கதை, இங்கேயே தலைமுறையா இருக்கான். இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட கதையே அந்த மாதிரி தான். இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு கொங்கு பெல்ட்டோ இல்லை ஒரு ஹோசூர் பெல்ட்டோ இல்லை இங்கே ரெடில்ஸ் தாண்டியோ பார்த்தீங்கன்னா வேற மொழி பேசுறவங்க நிறைய இருக்க தான் செய்யறான். அப்போ இவங்க எல்லாரையும் தானே ஒன்று சேர்த்து பார்க்கணும். அந்த புரிதல் அவருக்கு இருக்கு. அதுக்கு வேணா கதிரோன்னு சொல்லி அதை வச்ச மாதிரியே இதையும் வச்சிருந்துருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை படமாகவும் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு மக்கள் எழுச்சியாகவும் புரிஞ்சு அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க தெரியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அது அவங்களோட ப்ராப்ளம்ங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டி இருக்குன்றது என் கேள்வி. அவங்க பயப்பட்டோம், கதறட்டும். மக்களுக்கு அந்த தெளிவு இருக்கு. படத்தை படமாக பார்க்குறான். அந்த வியூஸ் பற்றி கூட ஏதோ 2 நாளாக ட்ரோல் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட படத்தோட வியூஸ் வந்து பாதியா ஏதோ 15 மில்லியன் வந்து 13 மில்லியன் குறைஞ்சதுனாங்க. இது ஏதோ 12 மில்லியன் 15 மில்லியன் நாங்கள் இன்னைக்கு எடுத்து பார்க்குறோம் 5 கோடி வியூஸ் போயிருக்கு. இதுக்கு மேலே எனக்கு என்ன தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தான்டா இருக்கும், எத்தனை பேர் கிட்ட மொபைல் இருக்குன்னு எனக்கு யோசனை. அதனால நான் சொன்னேன் படமாக பாருங்க, மக்கள் எழுச்சியா பாருங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க நான் வேற ஒரு நடிகரோட ரசிகர், ஆனா இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா இவர் அந்த ஃபிளாலெஸ்ஸா நான் பாக்குறேன், இவருக்கு தான் என் ஓட்டுன்னு அவன் கான்ஃபிடண்டா சொல்றான். இதுக்கு மேல எனக்கு எது உங்களை வந்து சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல. அது நடக்கட்டும், நடக்கும்போது புரிஞ்சுப்பாங்க. சரி, அந்த இறுதி கேள்வியா நீங்க சொன்னீங்க அந்த நடிகர் அங்கிருந்தான் துவங்கப்படும். இந்த அஜித் அவர்கள் என்ன திடீர்னு சர்ச்சை, அவரு விஜய்க்காக இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியும் நேர்ந்துருச்சு. என்ன நடந்துச்சு அங்க, என்ன எப்படி பார்க்கலாம் அதை விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ அஜித் ரசிகர்லாம் என்ன வந்து
எப்படி சொல்லுவாங்கன்னா இதுல மப்டியில் ஒர்க் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ ஃபுல் டைமாவே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிதான் பார்க்கணுமா அந்த விஷயம்? இல்லைங்க, நான் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். நான் யார் ஃபேனும் இல்லை, இதை நான் சொல்லிடுறேன். சொல்லுவாங்க நான் விஜய் ஃபேனு, நான் அஜித் ஃபேனு, விஜய் தொண்டன். நான் யாருக்கும் ஃபேன் கிடையாது. நான் சினிமா பெருசாக ஃபாலோ பண்ணாத ஒரு ஆள். படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்க்குற டைப் நான். அஜித் சார்கிட்ட நான் ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. என்ன சொல்றதுன்னா இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒன்று சொன்னால் கரெக்டாக இருக்கும். 2009-10 காலகட்டத்தில் நிர்பந்திச்சு ஸ்டேஜுக்கு விடும்போது இப்படி ஒரு தலைவரை உட்கார வச்சு ஸ்டேஜில் பேசின மனுஷன், எங்கள் வேலையை பார்க்க விடுங்கன்னு சொன்ன மனுஷன். அந்த வேலையில் அவர் என்றைக்குமே சரியா இருக்காரு. அவரோட பேஷன், அவரோட ஒர்க்கு, அதை தெளிவாக அதை ஒரு டைனமிக்ஸோட கொண்டு போகிற அவர் ஒரு விதம். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல விஜய் சார் வந்து இந்த மக்களுக்காக தான் இந்த படம், இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு டைனமிக்ல இருக்க 2 பேர். விலை போகாத இருவர்னு நான் சொல்லுவேன் 2 பேரும். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ஒன்று பேச வச்சு அவரோட கார் ரேஸ் எடுத்துருந்து நம்ம உரிமை கொண்டாடிப்போம். அவர் வண்டி கலரில் இருக்கிறத போட்டு நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்னு பேசிப்போம். அவர் இதை பேசினா அதுக்காக பேசுறாருன்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ ஒரு போல்டான ஆள்னா, நான் பேசினது திருச்சி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லது இல்லை, அதோட நிப்பாட்டுங்கன்னு சொல்றாருன்னா அவர் போல்ட்லெஸ். அவர் அன்பயாஸ்டா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொன்னது ரொம்ப நியாயம். கூட்டத்தை காமிச்சு ஒன்று பண்ணாதீங்க, உங்கள் பெருமையை காட்டாதீங்கன்னு சொன்னது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கூட்டம் வராத ஒருத்தன் 200 ரூபா கொடுத்து கூட்டத்தை காட்டுறான் பாருங்க, அவனை சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அட் த சேம் டைம் மக்கள் மேலேயே அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்படி கூட்டத்தில் போய் நீ என்ன பண்ண போற? அது நீங்கள் வந்து பெங்களூரில் நடந்த ஐபிஎல் ஸ்டாம்பீடாக இருக்கலாம், ஆந்திராவில் நடந்த ஒரு தேட்டர் ஸ்டாம்பீடாக இருக்கலாம், நம்ம கோயிலுக்காக போகிற ஒரு உத்தரப்பிரதேச ஸ்டாம்பீடாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து அவர் மீன் பண்ணுறாரு. கரூரில் நடந்த ஸ்டாம்பீடை நான் அதை சேர்த்து தான் மீன் பண்ணுறாரு. ஸோ மக்கள் மேலே இருக்கிற அக்கறை, விஜய் சார் வரணுன்ற மேபி அவருக்கு அந்த ஆதரவு இருக்கலாம். இல்லாட்டி வந்து நான் விஜய் சாருக்கு எதிராக இருக்குன்ற கருத்தை நீ திணிக்காதன்ற ஒரு தெளிவு இருக்கலாம். ஸோ ஒரு அன்பயாஸ்டான ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு தெளிவு இருக்கு. எப்படிலாம் ஒருத்தரோட கருத்தை திரிச்சிக்கலான்னு பார்க்குறவங்களோட வாய்ப்புக்கு அவர் இடமே கொடுக்கல. அவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன். தவறும் இங்கே இருக்கிறவங்க எப்படி தெரியுங்களா, 2 ஆப்ஷன். அவருக்கு இப்போ விஜய் வரக்கூடாதுன்னா அஜித் சாரை கொண்டாடுவாங்க. அஜித் சார் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக போயிட்டாலோ இல்லை நியூட்ரலாக இருந்துட்டாலோ உடனே அவர் வேற ஸ்டேட்டுக்காரன், அவன் இது அதுன்னு சொல்லுவான். இதையும் அவரே கோட் பண்ணுறாரு. இன்னைக்கு இப்படி பேசுகிறவன் நாளைக்கு என்னையை வந்து வேற ஒரு காரணம் சொல்லுவான். இவங்க பேச்செல்லாம் பிறந்தில்லைங்க, நீங்களாம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு வார்ன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஜென்டில்மேனாக பார்க்குறேன். அந்த இடத்துல அவர் சொன்ன அந்த கருத்தை வந்து நான் ரொம்ப ஏற்றுக்கிறேன். கூட்டம் இது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் வந்து ஒரு டெக்கோரத்துக்குள்ளே வரணும். தலைவர்கள் எல்லா தலைவர்களும் அதை புரிஞ்சுக்கணும். மக்களும் வந்து உங்களோட ஜனநாயக கடமையில் அதை சரி பண்ணுங்க, க்ரௌடில் போய் மாட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. அது எல்லாரோட உண்மையான கருத்து தானே. அந்த துயரம் நடந்தவங்க எல்லாருக்கும் அப்படி தானே. கண்டிப்பாக. அதனால் அது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான கருத்தை பார்க்குறேன். இறுதியாக விஜய் எப்பேற்பட்ட தலைவன், இனி எந்த மாதிரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க போகிறாரு, இப்போ எந்த மாதிரியான தலைவனாக விளங்கிட்டு இருக்காரு? எனக்கு விஜய் சார் அந்த புரிஞ்ச விஷயம், நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பெல்லாம் கிரியேட் பண்ணலைங்க. நான் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு யோசிப்பானோ, ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் சிம்பிளஸ்ட் வே ஒன்று இருக்கும். அந்த சிம்பிளஸ்ட் வே பண்ணுற என் அண்ணன் சிஎம் இருந்தால் எப்படி இருக்கும், என் ஃப்ரெண்டு சிஎம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டோட பையனாக ஒரு அப்ரோச் இருக்கும். இந்த தலைவன்றது ஏதோ ஒன்று சம்திங் ஸோ ஏலியன், அவன் வேற கிரகத்தில் இருந்து வந்தவன ஒரு கட்டமைப்பு இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நான் எல்லார் வீட்டுக்குள்ளே இருக்கேன், எல்லாரோட பிரச்சனை எனக்கு புரியுதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த ஸோ டெமோக்ராட்டிக், அதை தாண்ட ஒரு வார்த்தை, ரொம்ப ஜனரஞ்சகமான மக்களுக்கு புரியுற ஒரு தலைவன், அந்த தலைவனை நான் பார்க்குறேன். ஏன்னா பேசி கைத்தட்டல் வாங்குற தலைவருக்கு மத்தியில் இது ட்ரெண்ட் ஆகுதுங்க. ஸோ அது புரியுது, அவரோட மௌனமும் மக்களுக்கு புரியுதுன்னும் போது ரொம்ப டவுன் டு எர்த், எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு மனுஷன், எல்லாரையும் புரிஞ்சிக்கிற ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அரசியலுக்கு ஒரு சிறந்த குணமாக இருக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ஸ்க்கெல்லாம் இது புரியாது. அதை புரிஞ்சிக்கும் போது கேம் சேஞ்ச். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் புரியவே இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு தாஜ்மஹாலுக்கு அட்டையில் செட்டு போட்டால் போய் நிற்பான், அது கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ பட்டிக்காட்டா முட்டை கடையை பார்த்த மாதிரி இருக்கவர். அப்படி கிடையாது இல்லையா? நம்ம நீ காசு வச்சுருக்க, நீ துபாய்க்கும் போவே, ஃப்ரான்ஸுக்கும் போவே, போய் பார்த்துட்டு வருவேன். இல்லாதவன் நாங்கள், என் வழி உனக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அது புரியாது. அதை புரிஞ்சுக்கிற ஒரு தலைவனுக்கு வந்து மக்களோட மனசு ஈஸியாக புரியும். அந்த வைப் தான் இங்கே ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு, ரொம்ப நன்றி பிரதர். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததான் எங்களுக்கு பதிலாக வந்திருக்கு. நினைச்சலாம் சந்திக்கும் உங்களை எடுப்பேன். நன்றி, வணக்கம்.